டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வவுனியாவில் மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி. நாட்டில் பல இடங்களில் மழை பெய்யும், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வவுனியா ஆண்டியா புளியன்குளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதின் பின்னதாக இவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் இவரது சடலமானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைகள் தற்போது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தற்போது போலீசார் விசாரணைகளை முன்னிட்டு நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது இந்த காலகட்டங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் காரணமாக தற்போது பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்ற சம்பவங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலும் ஒவ்வொருவரும் தக்க பாதுகாப்புகளை கருதி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இவ்வாறு மின்சாரங்கள் தாக்கி பலர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது இருக்கின்ற காலகட்டங்களில் அதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுத்து பாதுகாப்பான முறையில் அது சம்பந்தமான நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அத்துடன் மேல் சப்ரஹமுவா தென் வடமேல் ஊவா மற்றும் அத்துடன் மேல் சப்ரஹமுவா மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை வேளையில் மழை பெய்யும் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேல் சப்ரஹமுவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து மேல் சப்ரஹமுவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அத்துடன் இந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக காற்று வீசக்கூடும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மக்கள் இந்த நிலைகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. நன்றி.